ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்வா கேமிங். இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்திருக்க அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பீங்க. இந்த ட்ராகனை அடிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ராகனை அடிக்கும்போது இருக்கிற ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்க சரியான ஒரு இது கைஸ், செம்மையாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்குவாட் ஆடலைன்னா ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முடிச்சு விட்ரும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச்சில் எங்கள் டீம்மேட்டை மட்டும் ஒருத்தரை மட்டும் அந்த ட்ராகன் முடிச்சு விட்ருவோம். அது போக போக நான் வீடியோவில் அப்படியே காட்டுறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா போகும்போது நம்ம சேனலுக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் அப்படியே பண்ணிட்டு போங்கப்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ட்ராகனை எழுப்பி விட்டாங்களா, நம்ம சும்மா இருப்போமா? கிட்ட போனால் தானே ட்ராகன் ஐஸ் கட்டியை போட்டு கொள்ளுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராகன் அடிக்கிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தர வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் பெரிய ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருந்துட்டு இந்த ட்ராகன் அடிக்கிற ட்ராகன் மாதிரி அந்த ப்ளூ கலரில் மினுங்குது பார்த்திங்களா, ஐஸ் பால் மாதிரி கட்டி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி மினுங்கும். அந்த கட்டி அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து விடாமல் அந்த ஐஸை தான் போட்டு அடின்னு அடிச்சுட்டுருப்பேன். ட்ராகன் என் டீம்மேட் சுற்றி அடிக்கிறனால எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கிட்டு போய்ட்டுருக்கோம். நம்ம சும்மா இருப்போமா, நம்ம லாங்கில் தானே இருக்கோம், உடனே விட்டாதான் அடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது உசுறு குறையும் பார்த்தா குறையிற மாதிரியே இல்லை. அந்த ப்ளூ கலர் கட்டியை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அது அந்த ரெக்கையை உடச்சிட்டோம்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பறக்காது. பார்த்தீங்களா, சைடு கேப்பில் பனி மேலே வேறு விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஐஸ் கட்டி தான் மோஸ்ட் டேஞ்சர்னு சொல்லலாம். அதெல்லாம் விழும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணோன்னா அங்கேருந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். நமக்கு ஏன் பம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்லேயே வந்து ஸ்ப்ரே வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனிமி கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய் அடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் எனிமியோட பவரானது. நம்மளை ஒரு செகண்டில் அந்த கட்டியை போட்டு முடிச்சு விட்ரும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ராகன் அடித்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களாம் ஸ்குவாடாக போனீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா. சைடு கேப்பில் நம்ம டீம்மேட்ஸ் காலியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் காலி பண்ணி விட்டுருச்சு. என்ன தான் செய்ய, இந்த மாதிரி தான் இந்த ட்ராகன் ராவடி தாங்க முடியாமல் இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வர குறைஞ்சிருச்சு. ட்ராகன் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம்னா கூடிரும். நம்மக்கிட்ட இருக்கிற சுத்தியில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஐஸ் கட்டியை உரைச்சா புல்லட்டு கிடைக்கும். இந்த புல்லட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து தாண்டி வெயிட் பண்ணுறி நேரில் வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு தரமான சம்பவம் கொடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா 2 சைடும் அதை உடச்சி விட்டாங்க ஐஸ் கட்டி. என்னோட டீம்மேட்ஸ் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதை நிப்பாட்டிடுச்சு. இந்த தலையில் உள்ள ப்ளூ கலர் இது மட்டும்தான் இந்த தலையில் ஏம் பண்ணி அடித்தா மட்டும் போதும் ட்ராகனை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திடலான்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸை விட்டு கொடுக்காம அடிச்சிடும். ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா கீழானிக்கு அவங்ககிட்ட ஏதோ பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ளூ கலரில் சொல்லிக்கிட்டு பாருங்க, அதை மட்டும் ஓடிச்சிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் அதோட க்ளோஸ். விடாமல் நாங்களும் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டே இருக்கோம். ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா பாவம் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறோம். அது என்ன பண்ணனே தெரியாமல் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுல்ல, நம்ம ட்ராகன் அச்சு வந்து முடிக்கணும். அதில் என்ன லூட் இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் அடிப்பேன். ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க காய் சாகலை. ட்ராகன் உசுறு பார்த்துங்க மேலே காட்டும். ட்ராகன் சாகலை. ட்ராகன் வந்து இதுக்கு அடுத்தா சரியான ட்விஸ்ட்டு. செத்துரும் நாங்களே ஒரு நினச்சிருப்போம். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் மேலே பறந்து போகும் காய்ஸ். என்ன செய்வீங்க நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. கிருன்னு மேலே பறந்து போய் உட்காந்துச்சா உசுரை ரிட்டன் ஏற்றிருச்சோ அவ்வளோதான். நம்ம முடிச்சு விட்டு இங்கே போங்க அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீம்மேட்ஸ் விடாமல் சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை முடித்து விட்டாச்சு காய்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான என்ஜாய்மெண்ட்டு. எனக்கெலாம் முடியலை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் கூட போராடி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டே முடிச்சிருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டிவைஸ் கிடையாது, நார்மல் டிவைஸ் தான் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். இந்த கிரேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மெடிக்கிட்டு ட்ரங்கு ஊசி அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் டீம்ஸ் கோஆர்டினேஷன் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ராகனை முடிச்சிருக்கீங்களா? அப்படி ட்ராகனை முடிக்கிறதுக்கு இதோட ஈஸியான வழி ஏதாச்சும் இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்க, அப்படி லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி ஒரு பெரிய மனசு பண்ணி அது 2யும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் காய்ஸ்.